ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து ஒயிட் குருமா செஞ்சுக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இனிப்பு பணியாரத்துக்காக எடுத்திருக்கேன். இப்போ வந்து தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கசகசா 1 ஸ்பூன், 5-6 முந்திரி, 1 ஸ்பூன் வேர்க்கடலை இவ்வளவு போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். கேரட்டு நூல்கோல் குருமா மாதிரி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இவ்வளோதான். இதில் பட்டாணி, பச்சை பட்டாணி இவ்வளோதான் போடுற காய். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் தாளித்து பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு உப்பு போட்டிருக்கோம். ஒரே ஒரு தக்காளி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேணுங்கிற தண்ணியை கலந்தாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். ஒரு 2 விசில் இருந்தால் போதும். நம்ம ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆப்பம், தேங்காய் பால், ஒயிட் குருமாவோட சாப்பிட்டுக்கலாம் வாங்க.